ஆனால் அடுத்து ஒரு கேட்டன் 2017 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்குன்னா ஆல்டோ கேட்டன்ல விஎக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக்குங்க. ஆட்டோமேட்டிக் 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ். வண்டி ரொம்ப நீட்டா இருக்கும். பாடி லைன்ல இருந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க ரொம்ப பக்காவா இருக்கும். 4 டயர் பிராண்ட் நியூவா போட்டிருக்காங்கன்னா சீட் கவர்ஸ், கம்பெனி மியூசிக் சிஸ்டம், டேஷ்போர்ட்லாம் சின்ன ஸ்கிராட்ச் கூட இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப க்ளீனா இருக்கும். ஸ்மெல்லே நல்லா இருக்கு. பவர் விண்டோ சுவிட்சஸ்லாம் இங்கே வந்துருதா? வேணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, அதை எடுத்துடலாம். ஓகேண்ணே. ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்கன்னா ரிவர்ஸ் கேமராவோட இருக்கு. இந்த வண்டி ஒரு ஓட்டி பழகுறவங்க ஒரு ஆட்டோமேட்டிக் சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு மைலேஜ் பொறுத்த மட்டும் 17-18 சாலிடா கிடைக்குதுங்கண்ணா. 17-18 கிடைக்குது ஆட்டோமேட்டிக். ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை. வண்டி ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3,58,000 கேட்கறோங்கண்ணா. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாங்கனாலும் வெறும் 40,000 to 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். 3 லட்ச ரூபாய்க்கு நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஆட்டோமேட்டிக் தேடிட்டு இருக்கவங்க ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க. எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியும் பண்ணி தரலாம். ஆனால் ஆல்டோ கேட்டன் வந்து மார்க்கெட்டில் யூஸ்டு காரில் அவ்வளோ பார்க்க முடியாது. ரொம்ப கம்மியாக தாங்கண்ணா இருக்கும். ஏன்னா மேனுவலே இன்னைக்கு அந்த ரேட் கேட்பாங்க. ஆமாம், அதனால் மேனுவலே இன்னைக்கு 17 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்ச ரூபா 3.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கேட்பாங்க. இது ஆட்டோமேட்டிக்கு 50,000 ப்ராப்பராக இருக்கு. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து